இப்போ இருக்கிற ஆர்எஸ்எஸ் கட்சிக்கு முன்னோடி தாங்க ஜனசங்கம் கட்சின்னு சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் அந்த கட்சியை பற்றி காமராஜர் ஐயா சொன்ன விமர்சனம் என்ன, இப்போ புதுசாக பசுவுக்கு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு. மனுஷனுக்கு குந்த குடிசை இல்லை, கட்ட துணி இல்லை, அடுத்த வேளை சொத்துக்கு ஆளா பறக்கிறான். ஆனால் இவங்க பசுமாட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு. அட, மாட்டுக்கு கொடுக்குற மரியாதையை கூட இவங்க மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. இவங்க பூர்வீக கதை நமக்கு தெரியாதான்னே. இந்த வன்முறை கும்பல் தானே தேசப்பிதா காந்தியடிகள் உயிரையே குடிச்சதுன்னே அப்படின்னு காமராஜர் ஐயா பழைய ஜனசங்கம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் காமராஜர் ஐயா வன்முறையை கடுமையாக எதிர்த்தாங்க. அகிம்சை வழியில் தான் போகணும்னு நினச்சாங்க. அதனால தான் கிட்டத்தட்ட தன்னோட ஆயுள்ள 9 ஆண்டு காலம் சிறை தண்டனை, ரொம்ப கொடூரமான சிறை தண்டனைங்க. இப்போ உள்ள மாதிரியான சிறை தண்டனை கிடையாது. அந்த சிறையில் இருக்கிறதே ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும். அதிகமான வெயில் இருக்கும், தூங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அந்த காலகட்டங்களில். 9 ஆண்டு காலம் சிறைவாசம். வெளியில் வந்ததுக்கப்புறம் 9 ஆண்டு காலம் தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது காமராஜர் ஐயா கொடுத்த ஆட்சி மட்டும்தாங்க. அதே போல் இப்போ நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்க அத்தனை மக்கள் நலத்திட்டங்களும் அவர் அன்னைக்கு போட்ட விதை தான். அவர் அன்னைக்கு ஆரம்பித்து வச்ச நலத்திட்டங்கள் மட்டும்தாங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல இடங்கள்லையும் பரவி கிடக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அத்தனை அணைக்கட்டுகளுமே அவர் கட்டினது மட்டும்தாங்க. காமராஜர் ஐயா தமிழகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போனார்னு சொன்னால் அது மிகையாகாது.